காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார். கடந்த சில வாரங்களாக இருந்த காங்கிரஸ் திமுக விரிசல் மோதல் இதெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறதான்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். இப்ராஹிம் வணக்கம். வேணுகோபால் இப்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கார் அப்படின்னா ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? வணக்கம் கார்கே. அதாவது இத்தனை நாட்களாக தேர்தல் வியூகங்கள் எல்லாம் அமைத்து இருந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்குமான விரிசல் ஏற்பட்டு விட்டது. இந்தியா கூட்டணி மிகவும் பலவீனமாக இருக்குது என்ற கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அசாதாரண தேர்தல் சூழ்நிலையாக கருதப்பட்டு வந்திருந்த நாள்ல யுகங்கள், அதாவது மீடியாக்களுடைய பைட்ஸ் எல்லாம் இன்றைக்கு தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. 2021 போன தேர்தலின் போது பிப்ரவரி 27 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக மார்ச் 7 நேரடியாக எங்களுடைய தேர்தல் குழு முழுக்க தேர்தல் ஆயத்த பணியை திமுகவுடன் போட்டி போட்டு திமுகவுடன் எத்தனை தொகுதி என்று உடன்பாடு செய்யப்பட்டது. அந்த காலகட்டங்கள்ல வெறும் 1 மாத காலகட்டங்கள் இருந்த காரணத்தினால தேர்தல் ஆயத்த பணிக்கும் மற்றும் தேர்தல் வேலைகளில் ஈடுபடுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த வருடம் 22 11வது மாதம் காலகட்டத்தில் ஐவர் குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த ஐவர் குழு முழுக்க திமுகவுடன் பேசுவதற்கான கூட்டணியாகத்தான் இந்த ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அப்படி இருந்த பட்சத்திலுமே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் நேரடியாக இந்தியா கூட்டணி விரிசலாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இன்றைக்கு தேர்தல் கூட்டணி குறித்து குழுவை அமைத்து முதல் நாளிலே நேரடியாக இன்றைக்குதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் முதல் கூட்டணியாக கட்சியாக காங்கிரஸ் கட்சியை அழைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, இந்த கூட்டணி இன்டாக்ட் கூட்டணியா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இந்த ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவமும் இதை தாண்டி சித்தாந்த ரீதியான இந்த கூட்டணி என்பது இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த தேர்தல் கூட்டணி. இந்த கூட்டணியில எக்காரணத்தை கொண்டும் விரிசல் வராது என்பதை நாங்கள் பல்வேறு கட்டங்களில் சொல்லி வந்தோம். அதுபோலதான் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நேர காலகட்டங்களிலும் காங்கிரஸ் எழக்கூடிய கேள்வி, இப்போ காங்கிரஸ் 70 நாட்களுக்கு மேல குழு அமைச்சு ஆகுது. இன்னைக்கு முதல் நாள் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட தேமுதிக வந்ததால காங்கிரஸ் வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதா? இல்லைங்க பாருங்க, அதான் சொல்றேன், நிர்பந்தம்ன்ற வார்த்தையே கூட்டணியில கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் கட்சிக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ நிர்பந்தம் அளிக்கக்கூடிய அளவிற்கு எந்த கட்சியும் கிடையாது. இங்க இருந்து நேரடியாக டெல்லியில் உட்கார்ந்து முகத்தை மூடிக்கொண்டு தேர்தல் கூட்டணி குறித்து எந்த கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ பேசவில்லை. நேரடியாக இன்றைக்கு தொலைக்காட்சியில நீங்களே லைவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மக்கள் எல்லாம் நேரடியாக பாக்குறாங்க. எங்க கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக அந்த கட்சியுடைய CM நேரடியா பார்க்க போறாரு. எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை அவர்களும் கூட சொல்றாங்க இந்த கூட்டணி என்பது தெளிவாக இருக்கிறது. இதோட எங்களுடைய அகில இந்திய தலைவர் அகில இந்திய இன்சார்ஜா போட்டிருக்கக்கூடிய கிரீஷ் சொடங்கர் இருக்கிறார். இது போன்ற பல்வேறு தலைவர்கள் நேரடியாக சென்று இந்த கூட்டணியை எவ்வாறு சுமூகமாக பேசி தீர்க்க முடியுமோ அதை தீர்த்து விடுவார்கள். சுமூகமான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடும். இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல உங்களுக்கு எது மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக KC வேணுகோபால் அவர்கள் வெளிவந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். இது முடிந்த பின்பாக இந்த தேர்தல் ஒப்பந்த சீட் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பின்பாக எதற்காக இத்தனை விரைவாக செயல்படுகிறோம் என்றால், வருகின்ற காலகட்டங்கள்ல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அம்மையாரும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. தேர்தல்ல பாத யாத்திரை நடத்த இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக பிரசைஸா போக்கஸ் பண்ணி இந்த முறை காங்கிரஸ் களம் இறங்கப்படுகிறது. இதற்கு உட்பட்டவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இருப்பார். இந்த கட்சி என்பது தேர்தலை தாண்டி சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளில இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது சுமூகமாக முடியும். விரைவாக எங்களுடைய தேர்தல் ஆயுத்த பணிகளுக்கு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆல்ரெடி களத்துக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு சில நாட்களாக இருந்த கசப்பெல்லாம் மறைஞ்சிருச்சா? இப்போ வேணுகோபால் வந்ததும் எல்லாம் சரியாயிருமா? இல்ல, நீங்க கசப்புன்னு யாரு சொன்னா அதுதான் எனக்கு புரியல. அதாவது ஒரு தலைவர் அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு சார். இப்ப நீங்க எல்லா கட்சிகள்லயுமே பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. நீங்க NDA கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் CM கேண்டிடேட் யாருன்னு தெரியாது.
நாங்கள் தெளிவாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்க சொல்லிட்டு பரப்புரை செய்ய போறோம். அது மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. அப்ப இந்த கூட்டணி என்பது அதான் சொல்றேன், இட் இஸ் ஓல்ட் அலையன்ஸ் போல்ட் அலையன்ஸ், தெளிவாக இருக்கிறது. இது இட்ஸ் நேச்சுரல் அலையன்ஸ். இது யாருடைய ஒப்பந்தத்தின் பேர்லயோ இல்ல நேரடியாக இடி ரைடு ஐடி ரைடு போன்ற இதற்கெல்லாம் அச்சப்பட்டு நிர்பந்தத்தின் பால் ஒப்புவதற்கு உட்படுத்தப்பட்ட கூட்டணி என்பது இந்த இந்தியா கூட்டணி அல்ல. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் சுதந்திரமாக கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது. அந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கான பதிலையும் சில தலைவர்கள் எடுத்து வைக்கிறார்களே தவிர்த்து இந்த கூட்டணியில விரிசல் என்பதே கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, என்றைக்கும் கிடையாது. இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒருவேளை விரிசல் இருந்தால் இது போல மறைமுகமாக பேசலாம் மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி 130 ஆண்டு கால கட்சி. இது மறைமுகமா கொள்ளைபூர்வமாக வந்துதான் ஆட்சி அரியணையில் அமைய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. நீங்க ஆட்சி அதிகார பங்குன்றதே நேரடியாக டிவில தான் பேசணும், எல்லாம் மீடியால கேட்டாங்க, அவ்வளவுதான். இது மறைமுகமா அழுத்தலாம் தரல. அப்படி தொடர்ந்து இந்த கூட்டணி என்பது இது இயற்கையான கூட்டணி, தேர்தல் கூட்டணி, சித்தாந்த ரீதியான கூட்டணியாக இருக்கிறது. நான் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிற இதர கட்சிகளும் இன்னும் சொல்ல போனா தேமுதிக உள்ள இந்தியா கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்கு மிகுந்த என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த முறை சரியான முடிவை அம்மையார் பிரேமலதா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளை இந்த முறை வெற்றி பெற்ற வைத்து எதிர்கட்சி பெரும்பான்மை இல்லாத ஒரு எதிர்கட்சியாக, மைனாரிட்டி எதிர்கட்சியாக இந்த முறை அமைய இருக்கிறது. காத்திருந்தோம். நாங்கள் வந்து இன்டாக்ட் கூட்டணி தான், எங்களுக்குள்ள யாரோ ஒரு சொன்னதில் சில இதுதானே தவிர கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை திரு இப்ராஹிம் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ முதலமைச்சரை சந்தித்த பிறகு கேசி வேணுகோபால் வெளியே வந்து பேசுவாரா, பேசினார்னா என்ன பேசணும்னு சொல்லுவாரா, இல்லை மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லுவாரா, அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு இன்னும் அடுத்த பல பொலிட்டிக்கல் டாபிக்கு வழிவகுக்க போகிறதான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.